ஹேய், எப்படி இருக்கீங்க? டுடே நம்ம பார்க்க போகிறது போராட்டம். அந்த ஒரு வார்த்தை தான் வாழ்க்கையை மாற்றிவிடும். சில நேரம் அந்த போராட்டம் உயிருக்கும் மரணத்துக்கும் நடுவே இருக்கும். ஆனால் சில நேரம் அந்த போராட்டம் மனிதத்துக்காக இருக்கும். இன்று நான் சொல்ல போகும் கதை அப்படிப்பட்ட 3 வீரர்களை பற்றியது. அவர்களின் செயல்தான் இப்போ உலகமே பேசுது. இது நடந்தது தமிழ்நாட்டில் ஒரு சிறிய ஊர்ல, நெல்லை மாவட்டத்தில். டிசம்பர் மாதம் மழை ஆரம்பிச்சு. ஆரம்பத்தில் சிறிய ட்ரிசில் மாதிரி இருந்தது. ஆனால் 2 நாள்ல புயலா மாறிச்சு. வீடுகள் தண்ணீர்ல மூழ்க ஆரம்பிச்சிச்சு. மக்கள் உயர்ந்த இடத்துக்கு போய் சேர்ந்தாங்க. மின்சாரம் போயிட்டு, நெட்வொர்க் போயிட்டு, எல்லோருமே பேனிக். அந்த நேரத்தில் ஒரு பள்ளி பேருந்து வந்து கொண்டிருந்தது. திடீர்னு பெய்த மழை, போன வெள்ளம், அடிச்ச புயல், இது எல்லாமே காரணமாக வச்சு தண்ணீர்ல சிக்கிச்சு. அதுல 10 குழந்தைகள் அந்த பேருந்துக்குள்ள தத்தளிச்சு கொண்டிருந்தாங்க. அந்த கிராமத்துல இருந்த 3 நண்பர்கள் தான் அருண், விஜய், கார்த்திக். இவங்க தான் நம்மளோட ஹீரோஸ். மூவரும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஸ்கூல், ஒரே காலேஜ். எப்பவுமே இவங்க 3 பேருமே இணை பிரியாத நண்பர்கள். மழை ஆரம்பிச்சதும் வீட்டுக்குள்ளேயே இருந்தவங்க திடீர்னு இந்த செய்தி கேட்டதும், இந்த பேருந்து இப்படி சிக்கிடுச்சு அப்படின்ற இந்த அதிர்ச்சி சம்பவத்தை கேட்ட உடனே ஸ்பாட்டுக்கு விரைஞ்சாங்க. மக்கள் போறது ரிஸ்கி, நீர் வேகமா ஓடிக்கொண்டு இருக்குது அப்படின்னு எல்லாருமே எச்சரிச்சு கொண்டிருக்கிற டைம்ல அவங்க சொன்னது, அந்த பஸ்ல நம்ம கிராமத்து குழந்தைங்க இருக்காங்க, நம்ம போனால்தான் காப்பாற்ற முடியும். அதுக்கு பிறகு யாராலுமே அவங்கள தடுக்க முடியல. விரைந்து 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 அவங்க அந்த பேருந்து சிக்கி இடத்தை நோக்கி மூவருமா சென்று கொண்டிருக்காங்க. மூவரும் செல்கின்ற பொழுது அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு மாற்றங்கள் அவங்களால உணர முடியும். அவங்க சென்று கொண்டிருக்கிற டைம்ல அவங்களுக்கு எதை எடுக்கிறது, எதை தேடுறது, எதுவுமே அவங்களுக்கு யோசனை வரல. திடீர்னு ஒரு கயிறு, ஒரு பழைய பைக், ஒரு லைஃப் ஜாக்கெட், இது 3 தான் அவங்களுக்கு கிடைச்சது. இதை எடுத்துக்கிட்டு அந்த தண்ணீருக்குள்ள 3 பேருமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இறங்க ஆரம்பிக்கிறாங்க. நீரின் ஓட்டம் ரொம்பவே வேகமா இருந்தது. சில நிமிஷத்துல அருண் பார்த்தார், பைக் நாட்கால மிதக்கிறது மாதிரி விளங்குது. அதுக்கு பின்னால அவருக்கு ஒரே பதற்றம். என்னடா பைக் இப்படி ஆனா நாம இதுக்கு பின்னால செய்ய போறது நமக்கு ஏதாவது ஏற்படுத்திடுமோ அப்படின்னு ஒரு தயக்கம். ஆனா அவரோட மன வலிமை அவரை அந்த இடத்துல நிலை தளராம வச்சிருந்துச்சு. நீரின் ஓட்டம் ரொம்பவே வேகமா இருக்குது. சில நிமிஷத்துல அருண் பார்த்துட்டாரு பைக் நாட்கால மிதக்கிறத. உடனே அவரால் பதற்றத்துல ஆழ்ந்து இருக்கிறதால அவரின் மன வலிமை தான் திரும்பவுமே அவரை அப்படியே நிலை குலையாம வைக்குது. ஆனா அவர் விட்டுடல. விஜய் கயிறை பஸ்ஸுக்கு கட்டினார். கார்த்திக் பக்கத்துல டைரக்ஷன் சொன்னார். மூவரும் ஒரு டீமாகி லிட்டரலி லைஃப் or death
ஃபைட் நடத்தினாங்க. 10 குழந்தைகள் தண்ணீர்ல தத்தளிச்சு கொண்டிருக்கிற டைம் ஒவ்வொன்றாக அவங்க காப்பாற்ற ஆரம்பிச்சாங்க. சில குழந்தைகள் கண்களை மூடிச்சு, ஆனா அவங்களோட நம்பிக்கை எல்லாரையும் காப்பாத்திடுவாங்க. சில குழந்தைங்க அழுதாங்க, சில குழந்தைங்க உயிர் போற நிலைமையில இருப்பது போலவே தெரிஞ்சாங்க. அருண் சொன்னார், பயப்படாதம்மா, நீ சேஃப். அந்த வார்த்தையை கேட்டதும் அந்த குழந்தை அப்படியே காம் ஆயிட்டு. அந்த வேகமா நடந்து கொண்டிருக்கிற டைம்ல நீரோட்டம் கார்த்திகையுமே உள்ள இழுத்துச்சு. ஒரு செகண்ட்ல அவன் பேலன்ஸ் போயிட்டது. ஆனா விஜய் கயிறை டைட் பண்ணி அவனை பிடிச்சுக்கிட்டார். அந்த ஒரு செகண்ட் லைஃப் ஆர் டெத். ஃபைனலி அவர்கள் 10 குழந்தைகளுமே சேஃபா காப்பாத்திட்டாங்க. 3 பேர் காயமா இருந்தாங்க. ஆனா அவர்கள் முகத்துல இருந்தது ஒரு புன்னகை. இந்த ஒரு புன்னகையை பார்க்கிறப்பவே அவங்களோட மனம் அப்படியே அதுக்கு அடிமையாகிச்சு. காரணம், நம்ம பட்ட கஷ்டம் வீணாகல, நம்ம எடுத்த முயற்சி தோற்று போகல அப்படிங்கிற அவங்களோட மன வலிமை தான் அதுக்கு எல்லாமே காரணமா இருந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த 10 குழந்தைங்களுமே சேஃப் ஆயிட்டாங்களா அப்படிங்கிறத அவங்க கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ரீகரெக்ஷன் பார்த்தாங்க. அதில் 10 பேருமே சேஃப். சிலர் கொஞ்சம் மூச்சு வாங்கிச்சு, சிலர் உயிர் போகிற நிலைமையில் இருந்தால் கூட அவங்கள காப்பாற்றிட்டோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த 3 பேரும். குழந்தைங்களோ சேஃப், டெஃபினெட்லி சேஃப். இவங்களோட இந்த நம்பிக்கையான செயல் எல்லோரையுமே அதிர்ச்சிக்குள்ளாகிச்சு. இதை கேட்குற நிறைய பேருக்கு இந்த ஸ்டோரி ஒரு இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரியாக இருந்துச்சு. இந்த செய்தியை கேட்குறப்ப உங்களுக்குமே ஒரு இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. உதவி செய்யணும் அப்படிங்கிற மனப்பான்மை உங்களுக்குள்ளால ஊடுருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. மேலும் இப்படிப்பட்ட இன்ஸ்பிரேஷனல் வீடியோ பார்க்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு ப்ரெஸ் பாய் அந்த முழு ரெஸ்கியூ வீடியோவை எடுத்து அப்லோட் பண்ணினாரு. அந்த நேரத்தில் நியூஸ் ஸ்ப்ரெட் ஆக ப்ரெஸ் பாய் ஒன்று அங்கே வந்தார். அவர் தான் இந்த ரெஸ்கியூ வீடியோவை எடுத்து சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணார். வித்தின் 24 hours அந்த வீடியோ வைரல் ஆனது. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ரீல்ஸ் இதே போல் எல்லாத்துலேயுமே இந்த வீடியோ தான் இப்போ வைரல். எல்லோரும் ரியல் ஹீரோஸ் ஆஃப் தமிழ்நாடு போஸ்ட் பண்ணாங்க. அந்த வீடியோ பிபிசி, NDTV, CNN எல்லாத்துலேயும் போச்சு. அருண், விஜய், கார்த்திக் மூவருக்கும் பிரேவரி அவார்ட் கிடைத்தது. CM அவர்களே பர்சனலி பாராட்டினார். ஆனால் இவர்கள் சொன்னது, நாங்கள் செய்தது மனிதத்துக்காகத்தான். இந்த மனிதத்துவம் என்பதுதான் நாங்கள் இதை செய்வதற்கான காரணம். நீங்களும் ஒரு நாள் அல்லது நாங்களும் ஒரு நாள் அந்த பஸ்ல இருந்திருக்கலாம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இந்த அவங்க பயன்படுத்தின நாங்களும் ஒரு நாள் அப்படின்ற இந்த வார்த்தையால மில்லியன்ஸ் ஆஃப் ஹார்ட்ஸ் மெல்ட் ஆனது. ரெஸ்கியூக்கு பிறகு இவர்கள் வாழ்க்கை மாறிச்சு. மிஸ்டர் கார்த்திக் ஒரு NGO ஆரம்பிச்சாரு. ஃப்ளட் எஃபெக்டட் ஏரியாஸ்ல மக்களுக்கு உதவுறதுக்காக. மிஸ்டர் விஜய் வாலண்டியர் குரூப் உருவாக்கினாரு எமர்ஜென்சி ரெஸ்கியூ ட்ரைனிங்காக. மிஸ்டர் அருண் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் ஆனார் ஸ்கூல் கிட்ஸுக்கு. இப்போ அருள் ஸ்கூல் கிட்ஸுக்கிட்ட ரியல் ஹீரோஸா எமங் அஸ்னு சொல்றாரு.
இந்த 3 பேரின் செயல் ஒரு ரிமைண்டர் மாதிரி இருக்குல்ல, நாம் எல்லோரும் ஒரு நேரத்தில் ஹீரோ ஆகலாம். Just one act of goodness, one act of courage, that's enough. நீயும் உன் வாழ்க்கையில் ஒரு போராட்டத்தில் இருக்கலாம். சிரமம் இருக்கும், சூழ்நிலை எதிராக இருக்கும். ஆனால் நினைச்சு பாரு, அந்த 3 பேரும் கிவ் அப் பண்ணலை. அவர்களுக்கு வெப்பன்ஸ் இல்லை, பவர் இல்லை, மனசு மட்டும்தான் இருந்தது. அதுதான் அவர்களை ரியல் வாரியர்ஸ் ஆக்கியது. So next time you face a challenge, don't back off, because every battle you fight shapes the hero inside you. Remember, heroes are not born, they are made through struggles. இந்த கதை உங்களை இன்ஸ்பயர் பண்ணிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் இப்படியான ரியல் லைஃப் ஹீரோ ஸ்டோரிக்காக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. This is your friend. Good speech. Thank you. Real heroes never wear caps. They just act when the world stays silent.